பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் திடீர்னு லாட்ரி டிக்கெட்லாம் பார்க்கும்போது அதுக்கு மேலே நம்பராக தெரியுது. சரி அப்படின்னு சொல்லி இதை வாங்கி பார்க்குறா. பார்த்தா அவள் 7,000 ரூபா ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து பார்க்குறா. அவளால் எல்லா ஐட்டமோட வேல்யூமே பார்க்க முடியுது. அந்த நாளுக்கு முன்னாடி தான் அவள் 10 லட்ச ரூபா கடனில் இருப்பா. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கண்ணாடி அவளை பாஸ் ஆகி அவளோட பவரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அப்பன்னு பார்த்து ஒரு வயசானவர் கிரவுண்டில் ஒரு பாட்டிலை போட்டாரு. பார்த்தா அதோட விலை ரொம்ப அதிகமாக காட்டுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குற. அங்கே நிறைய இடத்துல நிறைய விலை காட்டுது. அவளும் ஒரு ஜேட் ஷாப்புக்கு தான் போகிறா. அங்கே ஒருத்தன் என்னென்னமோ எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு தான் கண்ணில் விலை தெரியும்ல, அதனால அவள் கரெக்டான ஒரு ஜேடை தேர்ந்தெடுத்து அதை கட் பண்ணி கொடுக்க சொல்கிறா. பார்த்தா உள்ளுக்குள்ள அவன் நினைச்ச மாதிரியே வேல்யூபிளான ஒரு பொருள் இருக்கு. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவனும் நான் அதை $700 வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு நான் உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சேர்ந்துடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கான். அவனும் எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் சொல்றதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா. இவனும் சரின்னு சொல்லும் போது சரி இப்போ நீ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளும் ஸ்டாக்கை பார்த்து கீழே இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறா. இவனுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் அதுல இன்வெஸ்ட் பண்றான். பார்த்தா அது பயங்கர ஹிட் ஆயிருது. உடனே விற்கவும் சொல்லிடுறா. வித்த உடனே அந்த ஷேரோட மார்க்கெட் குறைஞ்சவும் செஞ்சிருது. நம்ம ஹீரோயினோட டேலண்ட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோயினும் நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வில்லாவை பார்க்கறா. அதை பார்த்துட்டு இதை வாங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறத விடவே அது அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால அவனும் கடனை உடனே வாங்கி அந்த வில்லாவை வாங்குறான். வாங்கின அடுத்த செகண்ட் இன்னொரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல இந்த இடத்த டெமாலிஷ் பண்ண போறோம், அதனால அவங்களுக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷனா 8 கோடி ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்ட உடனே சந்தோஷமாயிராங்க.